என் அன்பு நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருப்பது ஸ்ரீ சக்தி சோலார் பவர் சிஸ்டம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ஒரு 1 KHP மோட்டர் இன்ஸ்டாலேஷன் வன திருப்பதியில் ஒரு நாசிரத்திலேருந்து ஒரு நண்பர் அறிமுகப்படுத்தி விட்டுருந்தாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி பெட்ரோல் ஜென்ரேட்டர் மூலமாக சிங்கிள் ஜென்ரேட்டர் மூலமாக ஒரு நாளைக்கு 100 ரூபாய் செலவு பண்ணி இந்த சுற்றி இருக்கிற தோட்டத்தை டெவலப் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ஒரு நாளைக்கு 100 ரூபா செலவு பண்ணி இந்த தோட்டத்தை இவங்க டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா உண்மையில அவங்கள பாராட்டக்கூடியது தான். ஸோ அப்போது ஒரு நாளைக்கு 100 ரூபானாலுமே இவங்க கணக்கு பார்த்தா எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு. அப்போ தான் அப்படி சோலாரில் நீ பயன்படுத்துங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க எங்களுக்கு இபி மோட்ரு மாதிரி தண்ணி சப்ளை பண்ணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா இபி மோட்ரு மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்குது, ஆனால் அதுக்கு தகுந்த பட்ஜெட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். உண்மையில அண்ணனும் சரி ஓகேப்பா, எனக்கு தண்ணி நல்லா இருக்கணும், நல்ல ப்ரெஷராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்கு 90 அடி போர்வெல், அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 அடி 400 அடி தண்ணி கொண்டு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்தப்ப நம்ம மோட்ரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்தோம். உண்மையில இவங்க இதை பார்த்துட்டு இபி மோட்டரை தோத்து போயிரும் போலியே, அந்த அளவுக்கு தண்ணி ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோ தான். ஸோ இப்போ இதில் என்னென்ன பண்ணியிருக்கோன்னா, நம்மளுக்கு ஒரு 1 KHP மோட்ரு ஒரு 4 பேனலில் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்போ இந்த சோலாரை பொறுத்து என்னன்னா, இப்போ நிறைய பேர் இவங்கள மாதிரி நிறைய பேர் 5 சென்ட் 10 சென்ட் 15 சென்ட் 20 சென்ட் ரொம்ப ரிஸ்க் எடுத்து என்னெல்லாமோ பண்ணியிருப்பாங்க. சிலவங்க லாரியில் தண்ணி பிடிச்சி அந்த இடத்துல ஏதாவது ஒரு மாங்கன்று கொல்லாங்கன்று புளியங்கன்று ஏதாவது ஒரு மரத்தை உருவாக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நம்ம இப்போ சந்திக்கும் போது தான் தெரியுது உண்மையில இவ்வளோக்குள்ள ஒரு விவசாயத்துக்கு இவ்வளோக்குள்ள போராடிட்டு இருக்காங்களா அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு இப்போ காலகட்டத்தில் பொறுத்தல நம்ம இன்னைக்கு மின்சாரம் இன்னைக்கு வாங்கினாலும் இபி பில்லு ஃபர்ஸ்ட் ஒரு மந்த்லி ஒரு 1000 ரூபா 1500 அப்படிங்கிற மாதிரி கட்டும்போது ஃபர்ஸ்ட் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்குது. அப்போ போக போக அது ஒரு பெரிய சமயம், அப்பா இவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணியிருக்குமா அப்படின்னு வருத்தப்பட்டதான் நிறைய பேர். அவங்களுக்கு நம்ம சோலார் மாட்டி கொடுக்கும்போது தான் உண்மையில அவங்களுடைய ஆதங்கத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நானா சொல்ல வரல. நம்ம சோலார் பண்ணி கொடுக்கறதுனால தெரியுது இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு. சிலவங்க ஒரு நாளைக்கு லாரி தண்ணி அடிச்சு தண்ணி செடி வளர்க்குறோம் மரம் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சோலாரை பயன்படுத்துங்க, நம்பிக்கையை பயன்படுத்துங்க. உங்கள் பக்கத்தில் நிறைய வெண்டர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வேணும் இந்த மாதிரி வேணும்னு சொல்லுங்க. சோலாரை இது முழுக்க முழுக்க எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. எல்லாமே நேச்சுரல் எனர்ஜியை பயன்படுத்துகிறோம். ஒரு ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு பிறகு உங்களுக்கு 25 வருஷம் எந்த தொந்தரவுமே இருக்காது. அதுக்கு ஒரு சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் வரும், அது உங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. ஸோ முடிஞ்சளவு எல்லாருமே சோலார் பயன்படுத்துங்க. தேங்க்யூ.